1 மணி நேரத்துக்குள்ள டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணி நேரத்தில் டேஸ்டியான பிரியாணியை செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சிக்கனில் பிரியாணி செய்ய போகிறேன். அதில் மஞ்சள் தூள் உப்புத்தூள் சேர்த்து கழுகி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 தக்காளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. 200 ml கிளாஸில் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். அரிசி சோக் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, 1 பச்சை மிளகாய், அந்த 2ஐயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குலைவாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுகி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்ததும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நான் புளிப்பே இல்லாத தயிராக 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அது நல்லா வத்துற வரைக்கும் கிளறிக்கோங்க.
நான் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பிரியாணி செய்யறதுக்கு. அதுக்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரை மணி நேரத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இந்த டைமில் அரிசியும் ஊறிடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு உரைப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் இதே போல் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். மசாலா அதிகமாக இல்லாத டேஸ்டியான பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.